ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 3ஆம் திரு நன்னாளாக அமைகிறது வெள்ளி ஹம்சவாகனம். ஹம்சவாகனத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய தக்ஷிண தாரகாதிபதி பரவாசுதேவன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் அதி உன்னதமான வகையிலே ராஜா அலங்காரத்திலே எழுந்தருளி ராஜ முண்டாசு தரித்து ஞானத்தை அருளும் ஞான ராஜகோபாலனாக திருவருளை பொழிகிறார். அன்னவாகனம் ஏறி வரும் அழகனாய், அறிவின் வடிவான அச்சுதனாய், அடியார்களின் வினை தீர்த்தும் அரங்கனாய், அன்பை பொழியும் ஆரா அமுதனாய், அறமே உருவான அனந்த பத்மநாபனாய், அன்னவாகனத்தில் எழுந்தருளும் எங்கள் எண்ணத்திலே நிறைந்து வண்ணமயமான வாழ்வை வாரித்தரும் வாசுதேவா, உன் திருவடி சரணம் என்று பக்தர் குழாம் தொழும் வண்ணம் எம்பெருமானுடைய மோகனப் புன்னகையை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து உள்ளத்திலே அருள் பொங்கும் இல்லத்திலே வழங்குகிறது. அன்னத்தினுடைய வடிவழகு தோற்றத்தை நாம் காணுங்கால் பறவைகளிலே தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பறவையாக, புராண காலங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பறவையாக, அறிவில் உச்சம் தொட்ட பறவையாக, மிகப்பெரிய ஞானிகள் விரும்பும் பறவையாக, நிதானத்தை கைக்கொண்ட பறவையாக விளங்கக்கூடியது அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையே நான்முகக் கடவுளான பிரம்மாவின் வாகனமாகவும், கலைவாணி நாமகள் கலைமகள் சரஸ்வதியின் வாகனமாகவும் அமைந்தருளுகிறது. எனவே நான்முகக் கடவுளான பிரம்மன் நடத்தும் பிரம்மோத்சவத்திலே அந்த பிரம்மாவின் வாகனமான அன்னத்தை தான் ஏற்றுக்கொண்டு அந்த அன்ன வாகனத்தினுடைய மகத்துவத்தை எம்பெருமான் எடுத்து எம்பும் நிலையில் 3ஆம் திருநாள் அமைகிறது. அன்னம் என்று சொல்லக்கூடிய ஹம்சத்திற்கு தனிப்பட்ட சிறப்புகளை நமது சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன. பொதுவாக சங்க தமிழ் இலக்கியத்திலே அன்னம் விடு தூது என்பது பெரிதும் பேசப்படுகிறது. நளமகாராஜன் தமயந்தி ஆகியோரிடையே தூதாகச் சென்று அவர்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தந்தது அன்னபட்சி. புராண சங்க காலங்களிலே ஹம்சதூளிகா மஞ்சம் என்று ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்படுகிறது. மஞ்சம் என்றால் பஞ்சனை, ஹம்ச தூளிகா மஞ்சம் என்றால் ஹம்சம் எனப்படும் அன்னத்தினுடைய சிறகுகள், அதனுடைய இறகுகளை கோர்த்து அமைக்கப்படக்கூடிய மஞ்சத்திற்கு ஹம்சதூளிகா மஞ்சம் என்று பெயர். அதிலே தான் அரசர்கள் அமர்ந்து தங்களது சிரம பரிகாரம், அதாவது ஓய்வு நேரத்தை கழிப்பார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அமைதியான சிந்தனை எழக்கூடிய நேரம் என்பார்கள். பொதுவாக ஒரு மனிதன்
வாழ்விலே ஒரு நல்லதோர் முடிவை எடுக்க வேண்டுமென்னால் அவன் கோபமாக இருக்கும் பொழுதோ பரபரப்பாக இருக்கும் பொழுதோ வேகமாக செயல்படும் பொழுதோ முடிவுகளை எடுக்கலாகாது. தன்னிலை மறந்த நிலையில் எடுக்கும் முடிவுகள் தவறான வழியை காண்பித்துவிடும். எனவே ஒரு மனிதனுக்கு வாழ்வில் நிதானம் மிகவும் அவசியம். அந்த நிதானத்தை பகவானுடைய சந்நிதானத்திலே வாகனமாக இருந்து அற்புதமான பாடத்தை கற்றுத்தருகிறது அன்னபட்சி. அன்னபட்சியினுடைய மாண்பை மற்றொரு ரீதியாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அன்னத்திற்கு பகுத்தறியும் பண்பு. நீர்பால், அதாவது பாலும் நீரும் ஒன்றாக கலந்திருப்பின் அதை பகுத்து பிரித்து நீரை தவிர்த்து பாலை ஏற்கும் ஆற்றல் பெற்றது என்று ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. மனிதன் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நல்லவர்கள் கெட்டவர்கள், நற்குணம் தீய குணம், இவற்றிலே தீய விஷயங்களை அல்லவற்றை நகர்த்தி நல்லவற்றை ஏற்று நல்வழியிலே நடப்பது சிறப்பு. எனவேதான் பரம ஞானிகளை, மிக பெரும் அறிஞர்களை, யோகிகளை, இறைநிலை எய்தியவர்களை பரமஹம்சர்கள் என்றே சிறப்பாக அற்புத பெயர் சாற்றி அழைப்பது வழக்கம். ஏனென்றால் ஹம்சம் யாரையும் இம்சிக்காது, அதாவது யாரையும் துன்புறுத்தாமல் தனது செயலில் முழு ஈடுபாட்டுடன் மெல்ல நடந்து சென்று தன் இலக்கை முழுமையாக அடையும் ஆற்றல் கொண்டது. எனவே மனிதன் வாழ்நாளிலே தனது இலக்கை அடைய வேண்டுமென்னால் முதலிலே நல்லதோர் தீர்மானம், வைராக்கியம், உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வழியிலே சென்று நன்கு உழைத்து வாழ்விலே முன்னேறி வெற்றி இலக்கை பெற வேண்டும். அந்த வெற்றி இலக்கை வாழ்வில் பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் நேர் வழியிலே, நல்வழியிலே, அறவழியிலே பயணித்து தாமதம் ஆயினும் அதன் மூலம் முழு வெற்றியை பெற நாம் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்த அன்னவாகனத்தை பகவான் இங்கே காட்சிப்படுத்துகிறான். வாகனமாக 3ஆம் திருநாளிலே ஒரு முறை நான்முகக் கடவுளான பிரம்மன் யோக நித்திரையில் எழுந்தருளி இருந்த தருணத்திலே அசுரன் ஒருவன் 4 வேதங்களை களவாடிச் சென்று சமுத்திரத்திற்கு அடியிலே ஒளித்து வைத்த தருணம் பிரம்மா ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி சரணாகதி செய்ய பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்துச் சென்று அந்த அரக்கனை வீழ்த்தி அவனிடம் இருந்த மறைகளை 4 மறைகளை எடுத்து வந்து நான்முகக் கடவுளான பிரமனுக்கு அன்ன வடிவம் எடுத்து உபதேசித்தருளினான் என்று பாகவதம் சொல்லுகிறது. அன்னம் மண்ணு பைம்புள் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானை கன்னி மண்ணு தின்தோள் கலினின்றி ஆலிநாடன் மங்கை குல வேந்தன் சொன்ன இன் தமிழ் நல் மணிக்கோவை தூய மாலை இவை 10 வல்லார் மன்னி மன்னவராய் உலகம் கண்டுமானை வெண்குடை கீழ் மகிழ்வாரே என்று பெரிய திருமொழி 3ஆம் திருப்பத்திலே மிக விசேஷமாக ஆழ்வார் அருளுகிறார். எனவே அன்னவாகனம் என்பது நம் மனதிற்கு அமைதியை, நமது மனதில் இருக்கும் உறுதியை எடுத்து எம்பக்கூடியது. எனவேதான் ஹம்ச வாகனத்தின் மூலமாக பகவான் நல்லதோர் ஞானத்தை நமக்கு புகட்டி ஞான ராஜகோபாலன் எம்பெருமான்
ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்று சொல்லும் பொழுதே ஆய கலைகள் 64 அற்புதமான சகலவிதமான கலைகளும் வேதங்களும் ஞான பொக்கிஷங்களும் கோபாலனின் திருவடியிலே யந்திர வடிவத்தில் உள்ளது. எனவே கல்வியில், கேள்வியில், வாதத்தில், அறிவில், ஞானத்தில் சிறந்த விளங்க வேண்டுமென்னால் ராஜகோபாலனின் பதமலர் பணிந்தாலே அவர்கள் தாங்கள் சார்ந்த துறைகளில் மேன்மை பெறுவார்கள் என்று பெரிய பெரிய ஆச்சாரிய சுவாமிகளும் நமது இறை அடியார்களும் அருளியிருக்கும் உண்மையாகும். எனவேதான் அந்த ஞானத்தை தன் பக்தர்களுக்கு வழங்க அற்புதமாக எம்பெருமான் பாதம் மடித்து அமர்ந்து ஒய்யாரமாக தன் இடது திருக்கரத்தை அன்னத்தின் மேல் வைத்த வண்ணம் ஒரு ஆச்சாரியனாக கையிலே சாட்டை ஏந்தி ஒரு ஆசான் குழந்தைகளுக்கு அறிவை, பாடத்தை எப்படி புகட்டுவாரோ அதுபோலே வாழ்க்கை என்ற பாடத்தை நமக்கு புகட்டக்கூடிய ஆச்சாரியனாக, ஜெகதாச்சாரியனாக ஸ்ரீ கிருஷ்ணன் ஹம்சத்திலே எழுந்தருளுகிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ யிக்ஷ்யாமி மாசுச்சஹா என்று அன்று அர்ஜுனனுக்கு அற்புதமாக குருக்ஷேத்திர யுத்தத்திலே கீதாச்சாரியனாக அமர்ந்து தன் திருவடியை பற்றுங்கோள் என்று சொல்லி அவனுக்கு ஞான அமுதத்தை கீதையாக ஊட்டிய கண்ணனெம்பெருமான் கலியுகத்திலே கோபில கோபர்லயர்களின் தவத்திற்கிணங்க கிருஷ்ணாவதாரத்தை 32 பிரிவுகளாக வகுத்தருளி காட்சிப்படுத்தி அதிலே 18 நாட்களிலே கிருஷ்ணாவதாரத்தை காண்பித்து வரும் பகவான் 3ஆம் திருநாளிலே மும்மூர்த்திகளில் முதன் மூர்த்தியாய் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாய் தெய்வ நாயகமாய் விளங்கக்கூடிய எம்பிரான் அற்புதமாக ஹம்சவாகனத்திலே அருளுகிறான். ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானா லிக்யதே ஜன்ம பத்ரிகா. இந்த வாசகம் ஜாதக எழுதுவதற்கு முன்பாக அற்புதமாக இந்த வாசகம் எழுதித்தான் ஒரு மனிதனின் ஜாதகம் எழுதப்படுகிறது. பொருள் என்ன என்றால், ஒரு குழந்தை பிறவி எடுக்கிறது என்றால் அது முன் ஜென்மத்தில் செய்த பலாபலனை முன்னிட்டு இந்த தாய், இந்த தந்தை இக்குலத்தில் இந்த பெயரில் இப்படியாக படித்து வளர்ந்து நிலை உயர்ந்து வர வேண்டும் என்று அற்புதமாக பிரம்மனால் எழுதப்பட்டு அதற்கு பிறகே குழந்தை பிறவி எடுக்கிறது. அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பதவி பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பிரம்மா எழுதிய தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் ராஜகோபாலனின் திருவடிகளுக்கே உண்டு. நாம் எத்துணை துன்பங்களை சந்தித்தாலும் வாழ்வில் நன்னிலை பெற, நவக்கிரக தோஷங்கள் விலகுவதற்கு, நல்லதோர் வாழ்வு கிடைப்பதற்கு கோபாலனை இதுபோன்ற திவ்யோத்சவத்திலே பிரம்மோத்சவத்திலே சேவித்து எந்த நான்முகன் அன்னத்தில் வருவானோ அதே வாகனத்தை தானே எழுந்தருளி அவனே அந்த பிரம்மனை படைத்தவனாய், உலகை உண்டு உமிழ்ந்தவனாய், அருளை ஆற்றலை அள்ளித் தருபவனாய், லக்ஷ்மி மனோகரனாய் வரக்கூடிய நம் ஜண்பகாரண்யத்தின் நாயகனான கோபாலனின் திருவடியை பற்றினார். அந்த திருவடி சம்பந்தமாக பிரம்மாவினால் எழுதப்பட்ட எழுத்தே, அதாவது நம் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது பூர்வாச்சாரியர்கள் எம்பெருமானை அனுபவித்து உயர்ந்த நிலைக்கு சென்ற பெரியோர்கள், பக்தர்கள் கூறக்கூடிய நிதர்சனமான உண்மை. எனவே நாமும் இந்த நல்ல நேரத்திலே 3ஆம் திரு நன்னாளிலே
ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி வரக்கூடிய சர்வேஸ்வரனை சரணாகதி செய்தால் நம் வாழ்வு பொலிவு பெறும். அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆய எம்மானே அருளாய் என்னும் இன் தொண்டர்க்கு இன் அருள் புரியும் இடவெந்தை எந்தை பிரானை மண்ணுமா மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாய் ஒலிகள் பன்னிய பனுவல் பாடுவோர் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே என்று பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அன்னமாய் மீனாய் ஆமையாய் சிங்கமாய் உருக்கொண்டு எழுந்தவனை ஸ்ரீராஜகோபாலனை ஆழ்வாரின் அற்புத பாடல் வரிகளின் மூலம் ஆச்சாரியர்கள் காட்டிய உன்னத வழியின் மூலம் நாம் சரணாகதி செய்ய நமது நிலை உயரும் என்பதற்கே இந்த வைபவம் அதிவிமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மேலும் அன்னம் எப்படி ஒரு அழகு பொருந்தியதாக விளங்குகிறதோ அதுபோலே நமது வாழ்வு அழகு பொருந்தியதாக வருவதற்கும் அறிவிலே நாம் சுடர்விட்டு பிரகாசிப்பதற்கும் என்றும் எப்பொழுதும் பகவானின் திருவடி வாரத்தை பற்ற வேண்டியது அவசியமாகும். எனவே எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனியும் அவன் கையில் தாங்கியிருக்கும் அற்புதமான அந்த வேத்ரமான சாட்டையும் திருமேனியில் துளங்கும் திவ்யாபரணங்களும் அவன் திருமேனியை அலங்கரித்திருக்கும் பட்டு பீதாம்பரங்களும் இதோ இந்த திருவடியை பற்றினார்களுக்கு வாழ்வில் எக்கவலையும் இல்லை என்று அவனே தன் திருவடியை நமக்கு காண்பித்து அருளுமா போலே பகவானுடைய மோகன புன்னகை, அவனுடைய ராஜமுண்டாசின் வடிவழகு, எம்பெருமானின் திவ்ய திருமேனி இவை அனைத்தையும் காணுங்கால் ஹம்ச வாகனம் பரமஹம்சனாக பரவாசுதேவனே எழுந்தருளி இருக்கிறான். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாளூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று அந்த ஹம்சமே கட்டியம் கூறி கண்ணனின் திருவடி தாமரையை பற்றுக என்ற அற்புத செய்தியை 3ஆம் திருநாளிலே முத்தாக தருகிறது. நாமும் இந்த நல்ல நாளிலே பகவானின் திருவடியை பற்றி நம்முடைய சகலவிதமான இக பர சுகங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு, ஊழ்வினை அகல்வதற்கு, நல்லமோடு வாழ்வதற்கு, சுற்றமும் நட்பும் சூழ்ந்து வளம் கொழிக்க நலம் செழிக்க வாழ்வாங்கு வாழ ஸ்ரீ ராஜகோபாலனின் பூவார் திருவடிகளை இந்நேரத்திலே பற்றி கொண்டு நமக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சங்களை வாழ்விலே பெறுவோம். அதன் மூலம் இந்த உலகத்திலே நாமும் பகவானுடைய உண்மையான அடியார்களாக விளங்கி ஆச்சாரியர்களான ராமானுஜர், சுவாமி தேசிகன், சுவாமி மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியர்களின் திருவடி வாரங்களை பற்றி அதன் மூலம் எல்லாம் வல்ல வைகுண்ட பூபதியான பகவானின் திருவடியை அடைவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூஜா நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி அவன் திருவடியை சரணாகதி செய்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.